அல்லாஹ் இந்த பித்தத் என்ற சொல்லை 3 விதங்களில் குரானில் பயன்படுத்துகிறான். முதலாவது, இயற்கையான இயல்பு. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் மனிதர்களை எந்த இயற்கை அமைப்பில் படைத்திருக்கின்றானோ அந்த இயற்கை அமைப்பில் நிலைத்திருங்கள் என்கிறான். இரண்டாவது, படைத்தல். அல்லாஹ் கூறுகிறான், வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் ஒரு மனத்துடன் என் முகத்தை நான் திருப்பிவிட்டேன். மூன்றாவது, பிளத்தல். அல்லாஹ் கூறுகிறான், வானம் வெடித்து விடும்போது. இப்படி இயற்கை அமைப்பில் ஒன்றில் இருந்து ஒன்றை படைப்பதனாலேயே இறைவனுக்கு பாதிர் என்ற ஒரு பெயரும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இருக்கிறது. இதன் அர்த்தம் படைப்பாளன், உற்பத்தியாளன் என்பதாகும். இப்போது நீங்கள் இந்த பித்தத் என்ற சொல்லை சூழ்ந்து அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அத்தோடு இந்த பித்தத்தை தான் அல்லாஹ் ஒளி என்கிறான் என்பதும் உங்களுக்கு தெளிவாகியிருக்கும். இப்போது இந்த பித்தத்தை தாகுத்துக்கள் எப்படி சிதைக்கிறார்கள் என்பதையும் இருளின் பக்கம் எப்படி வழி நடத்துகிறார்கள் என்பதையும் பார்த்து விடுவோம்.